ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரேசிங் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேசிங் கார்னு சொல்லலாம், லக்ஸரி கார்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ இது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் மஸ்டாங் அப்படின்ற ஒரு கார் தான். ஸோ இந்த கார் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, இந்த காரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்றி அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 1863 தான் இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் டெவலப்பர் இன் அசோசியேஷன் லைனில் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட கனவு என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20th செஞ்சுரியில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு லக்ஸுரியான காரை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு கனவை வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதை இவரும் நிறைவேற்றியும் இருக்காரு. ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 4th ஜூலை 1896 வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறாரு. என்ன ட்ரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் வீலர் இருக்கிற ஒரு காரை வந்து ட்ரையல் பார்க்குறாரு. இந்த காருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட் சைக்கிள் அப்படின்ற ஒரு காரு. நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கே தெரியும். இந்த இந்த படம் மதராசப்பட்டினம் பார்த்தீங்கன்னா, அதிலே ஒரு அந்த காலத்து ஆதி காலத்து கார் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கிற கார் தான் இதுவும். ஸோ அதை வந்து இப்போ இவர் ட்ரையல் பார்த்தாரு. ஸோ இந்த ட்ரையல் பார்த்த இவருக்கு இந்த காரை வந்து வரலாற்று ஆசிரியரான ஆலன் நேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இவரை பாராட்டியிருக்காரு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 இன்ச்சஸ் இருக்குது. இதோட அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 இன்ச்சஸ் அகலமாக இருக்குது. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 32வது வயசில் இவரோட ஃபஸ்ட்டு காரை வந்து லான்ச் பண்ணுறாரு. அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. இவரோட இப்போ ஹிஸ்ட்ரி சொன்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நம்ம வந்து ஷெல்பி GT 500 காரை போய் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இவரோட ஹிஸ்ட்ரி யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொன்னேன். ஸோ இதில் இந்த காரில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.8 லிட்டர் சூப்பர் சார்ஜர் இருக்குது. அப்புறமேட்டுக்கு 650 ஹார்ஸ் பவர் இருக்குது. ஸோ 650 ஹார்ஸ் பவர்னால் எவ்வளோ வேகம் போகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600 IBS டார்க்கும் இருக்குது. அதனால் டார்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் பிக்கப்புக்கு நம்ம வந்து ரேஸ் பண்ணும்போது டக்குன்னு ரேஸ் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக போகலன்னு பார்த்தீங்களா, அதுதான் அந்த டார்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4200 ஸ்பீட் பிரேக் கேப்பபிலிட்டியும் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம எவ்வளோ வேகம் போனாலே டக்குன்னு நம்மளால் பிரேக் அடித்து டக்குன்னு சடனாக காரை நிறுத்த முடியும். இதில் என்ன பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ன இன்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V-type இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நல்லா பங்கமாக இருக்கும். ஸோ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ்லாம் பார்த்து பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரேஸ் டைப்புக்காகவும் நல்லா வந்து சூப்பராக இதாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இது ஏரோடைனமிக்கும் நல்லா பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக போகக்கூடிய கார் வந்து இன்ஜின் என்ன நிலைமைக்கு ஆகும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நல்லா தீ பிடிச்சி பகன்னு எரியிற அளவுக்கு நல்லா ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து இது நல்லா டக்குன்னு கூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சடன் கூலிங் சிஸ்டமும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஜின் எந்தளவுக்கு சூடாக இருக்கோ அந்தளவுக்கு இது வந்து டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணி கரெக்டாக அந்த மெயின்டெனன்ஸில் வந்து இது வந்து நிலைய வச்சுட்டே இருக்கும் எப்பயுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா, போன பாயிண்ட்டில் அப்போவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்போர்ட்டிவ் மோட் காரு. ஸோ இது வந்து ஸ்பீட்லேயும் சரி, லக்ஸரிலையும் சரி, தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு தூக்கி அடிச்சுட்டு வேறு லெவலில் போயிட்டே இருக்கும். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தே சரியான ஹைப்பில் இருந்த காரு. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த காருக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, NFS அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட்ன்ற படத்தில் கூட வந்திருக்கும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த காரை பற்றி மறந்துருந்தாலும். ஸோ அப்படி ஒரு கார் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்திருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து மாஸ்க் காட்டிகிட்டு இருந்து அப்போவே கொஞ்சம் பங்கம் பண்ணிட்டு இருந்த காரில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ வரையும் இந்த கார் ஹைப்பில் தான் இருக்குது. ஏன்னா இதோட ஹார்ஸ் பவராக இருக்கட்டும், இதோட கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ண இன்ஜின்ஸாக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பேசிக்காக நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்ற பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காரில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் நம்ம வீடியோ போட அடுத்த வீடியோக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய காசை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு காரை பற்றியும் பார்க்கலாம். நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வந்து அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டானா எப்படி ஒன்லைனில் வந்து நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி கம்ப்யூட்டர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ டாடா பை, see you. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் டவுன், சி.